ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ தாவேகா கூட்டணியை பொறுத்தளவில் சில நாட்களாகவே ஏதோ குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம். இப்போ வீரபாண்டியன் அவர்கள் முனிசிபல் எலெக்ஷன்ஸை நாங்கள் தனியாக தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார். ஸோ அப்போ தாவேகா கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சீரியஸாக எடுக்கிறாங்க சிபிஐயை பொறுத்தளவில். அதே போல் குதிரை பேரம் பற்றியும் பேசலாம். இப்போ குதிரை பேரம் இஷ்யூவை பொறுத்தளவில் திமுகவும் அதிமுகவும் அதை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க. அது தாவேகாவுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு இஷ்யூ. அதையும் பார்த்தா வீரபாண்டியன் அவர்கள் கையில் எடுக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி உடைய போகுதுன்னு எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, கூட்டணி உடைய போகுதுன்னு நம்ம எடுக்கலை. கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க சுயத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அரசியல் விளக்கம், ஒரு காரணங்கள்லாம் வைக்கிறாங்க. பட் என்னென்னா, இவங்க எப்போ வேணால் பெல்ட்டி அடிக்கிற ஒரு தன்மை இருக்குது கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை. அதில் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அந்த பெல்ட்டி கம்மியாக இருக்குது. மிச்சவங்கெல்லாம் பெல்ட்டி வேகமாக ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாங்க. அதனால் இவங்களை இப்போ நேற்று கூட நான் ஒரு காணொலியில் அருமை, சூப்பரு, நல்ல கொள்கைலாம் நம்ம பேசியிருந்தோம். பட் அப்புறமா பார்த்தா சாயந்தரத்துக்கு மேலே ஒரு செய்தி வருது, நாங்கள் கூட தேவைப்பட்ட அமைச்சர் ஆகிற வாய்ப்பு கூட கிடைக்கும், கிருஷ்ணகிரியில் கூட அது நடக்கலாம், ஓசூரில் கூட நடக்கலாம், இங்கேருந்து கூட வரலான்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ என்னென்னா அந்த தன்மையில் சிபிஐ சிபிஎம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது. மற்றபடி 100 விழுக்காடு இது பிரிஞ்சிரும், இந்த கூட்டணி உலகிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கு அவங்கவுங்களுக்கு அந்த சூழல் கேட்டார் போல் ஒரு வார்த்தைகள் வருது. பட் அது கம்யூனிஸ்ட் கட்சின்றதுனால அந்த குறைந்தபட்ச நேர்மை, ஓரளவுக்கு நியாயம், அதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே இப்போ இன்றைக்கி விஜய் சாரோட கட்சிக்கு பார்த்திங்கன்னா நிறைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண கம்யூனிஸ்ட் தயவோ விசிகா தயவோ தேவைப்படாது. ஐயூஎம்எல்லை பொறுத்தவரை அவங்க எதிர்த்தும் பேசுறது கிடையாது. அவங்க கரைஞ்சிட்டாங்க. தாவேகாவோட கூட்டணியாக சேர்ந்து நம்ம எப்படி இப்போது சாப்பாடுலலாம் பெருங்காயம் போட்டோன்னா மணமாகவும் இருக்கும், அது இருந்த இடமே தெரியாமல் போட்டு சாப்பாடும் சுவையாகிடும், கரைஞ்சி போயிடும். அப்புறம் பெருங்காயத்தை திருப்பி தேடினா கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சிலர் ஆகிட்டாங்க. அதனால் இவங்களோட அந்த போக்கு என்பது முழுசாக அரசியல் நடக்குது. இவ்வளவு குதிரை பேர அரசியல் நடந்தும் கூட மத்திய அரசோ இல்லை ஒரு கவர்னர் அலுவலகமோ நீதிமன்றங்களோ அதை வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. குதிரை பேரன்றது நடக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, தாவேகா சொல்லுது, திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது. அதிமுக ஒரு படி மேலே போயிட்டு எம்எல்ஏ களவாணி, திருடின்னு போகிறீங்க, திருட்டு பட்டம் இதுவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆட்சியில் இருந்தவங்க வாங்கினது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி வாங்குறது. அதாவது ஊழல்வாதின்னு வாங்குவாங்க, கொள்ளையடிக்கிறாங்கன்னு வாங்குவாங்க, குடும்ப அரசியல் பட்டம், இந்த மாதிரி பட்டம், அப்புறம் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இந்த மாதிரி பட்டத்தெல்லாம் வாங்கி நம்ம பார்த்துருக்கோம். இது புதுசு, இது ஒரு மாற்றம் இல்லையா? ஆனால் இந்த மாற்றத்தில் களவாணி பட்டமும் பெற்றிருக்கிறாங்க. நம்ம அரசியல் தலைவர்களோட அந்த பட்டங்கள் வாங்குறது பார்த்திங்கன்னா டைட்டில் புதுசாக வாங்கினே போகிறாங்க. அப்புறம் புது மாடல்லாம் வேறு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம டிரைவிடியன் மாடல் பார்த்தோம், ஊழல் மாடல் பார்த்தோம், குடும்ப அரசியல் மாடல் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சோஃபா மாடல், வாஷிங் மிஷின் மாடல் பழசு தான், தமிழ்நாட்டுக்கு புதுசு. அப்போ அதை தான் ஐயா வீரபாண்டியன் சொல்கிறார், வட இந்தியாவில் இருந்த அந்த கலாச்சாரம் இங்கே தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னு. அதை பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக விஜய் சார் எப்போனா கூப்பிடுவார், கூட்டணி தலைவர்லாம் வாங்கணும். அப்போ அவர் காதுகிட்ட 2 சைடில் 2 பேர் போய் உட்காந்து ஊழல் இல்லை ஆனால் குதிரை பேரம் இருக்குது அப்படின்னு கத்தலாம். அப்போ மேபி அப்போவாச்சும் அந்த செவியில் போய், ஏன்னா அறிஞர் அண்ணா ஒன்று சொல்லுவார், அரசியல் பண்ணோன்னு சொல்லிட்டு அரசியலை பாழாக்காதீங்கன்னு. நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், ஆனால் அரசியலை பாழாக்காதீங்க, அது அடுத்த தலைமுறைக்கு உண்டானது, தமிழ்நாட்டுக்கு உண்டானது. நான் வரும்போது ஒண்டி சந்தில் என்னை அடித்து கூட போடுங்க, ஆனால் அரசியலை பாழாக்காதீங்க. இந்த மாதிரி இவங்களோட ஆதாயத்துக்கோசரம் ஆட்சியை தக்க வைக்க அரசியலை பாழாக்குறாங்க. ஆனால் குதிரை பேரம் பற்றி பேசுகிறாரு. குதிரை பேரம் யார் பண்ணுறாங்கன்னு பேசலேஸ்ட்ராங்க. இல்லை, அது எதுக்கு சொல்லணும்? நாங்கள் இப்போ அவருனா பத்திரிகையாளரா ஸ்ட்ராங்காக சொல்ல. ஏன் சொல்கிறேன்னா, திமுக பொறுத்தளவில் தாவேகா குதிரை பேரம் பண்ணுறாங்க, தாவேகாவை பொறுத்தளவில் திமுக தான் குதிரை பேரம் பண்ணுறாங்க. அப்போ யார் பண்ணுறாங்கன்றது தெளிவாக அது ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறது. இப்போதான் ஒரு கூட்டணியில் ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு டிமாண்ட் இருக்கும், வேல்யூ சப்ளை இருக்கும் கொஞ்சம். அது இந்த நாடகம்லாம் பார்ப்பீங்களா நீங்கள் சீரியலில், அது ஒரு 4 கேரக்டர் இருக்கும், வேறு மற்ற வாழ்க்கையே காட்ட மாட்டாங்க. இந்த மாமியார் சொல்கிறது, மருமக சொல்கிறது, ஒரு 2 கேரக்டர் வருது, பேசினதையே திருப்பி பேசிட்டு அந்த மாதிரி கேவலமாக போயிட்டுருக்குது அரசியலோட தன்மை. மக்கள் பற்றின விஷயங்கள் குறைவாகவும்
வெறும் அரசியல் கட்சிகளோட தேவைகள் அதிகமாகவும் பேசப்படுற அரசியலை நான் இதை பார்க்குறேன். மக்களோட சிந்தனைகள் என்ன, மக்களோட தேவைகள் என்ன, அதை பற்றி ஒரு சிந்தனையோ அதை பற்றின ஒரு பேசு பொருளும் இல்லை. நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கூட பாருங்கள் என்ன விஷயம் செய்தியில் வருது. ஒன்று அரசுக்கு எதிரான செய்தி. இப்போ இந்த 2 மாத காலத்திலேயே சொல்லிக்கிற மாதிரி திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வடசென்னை வளர்ச்சி திட்டம் ரத்தாகிவிட்டு பெரம்பூருக்கு 2.1 ஒரு திட்டம் வருது. வடசென்னை வளர்ச்சி திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சேர்த்தா ஒரு 2000 கோடி. ஆனால் நிதி இல்லை. ஆனால் 1000 கோடிக்கு வந்து பெரம்பூருக்கு வந்து 2.0 வருது. அது பெரம்பூரை பொறுத்தவரை இல்லை வடசென்னைக்கு தான். பெரம்பூர்ன்றது வடசென்னையில் ஒரு மையமான பகுதி. அப்போது வருது, உள்ளபடியே வரவேற்கலாம், பாராட்டலாம். அப்புறம் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தங்க மோதிரம் போடுறதுக்கு டெண்டர் விட்டுருக்குறாங்க. டெண்டர் ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. 916 ஹால்மார்க்கு வந்து 1 கிராம் 4 லட்சம் பயணிகளுக்கு அது மாதிரி கணக்கு. நான் அது உள்ளபடியே ஏதோ ஒரு சின்ன நகை நட்டுன்னு போய் குழந்தைங்களுக்கு சேர்றது, ஒரு குடும்பத்துக்கு போகிறதுன்னா சரி. கோல்டு வந்து ஒரு அசட்டாக பார்க்குறேன். அதாவது இது வந்து கன்சம்ஷன் மெட்டீரியல் தான். அது ஒரு லாங் டேர்மில் எப்போயோ தேவையான 1 கிராம் கோல்டு வச்சுக்கிறது இல்லை. அந்த 1 கிராம் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் குழந்தை வளர்ந்துட்டோன்னா அதை உருக்கிட்டு கூட ஒரு 1/4 சவரம் வாங்கி இன்னொன்று செஞ்சு விடும். அப்போ ஒரு 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 பிள்ளையார் சுழியாக பார்க்கணும். அது வந்து ஒரு அரசு வந்து ஒரு சிறு சேமிப்புக்கு ஊக்குவிக்கிற மாதிரி, இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு தேவைகள் அது மாதிரி அதை எடுத்துகிட்டு போகணும். ஏதோ தாய்மாமே நான் மோதிரம் போட்டேன்ன மாதிரி விஜய். ஏன்னா விஜய் சார் வந்து அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு அவர் இந்த நல்ல காரியத்தை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரி அப்போ ஒரு சிலதுலாம் வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது நான் வந்து இப்போ தேடி பேச வேண்டியதாக இருக்குது. இந்த துறையில் எது நல்லது நடந்திருக்கு அப்படின்னா, அப்புறம் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில் பழனியில் ஒரு பஞ்சாயத்து இந்த மாதிரி துறை ரீதியாக வந்து ஒரு அதிகாரி ஒரே நாளில் வராரு, இது பண்ணுறாருன்னு அது ஒரு விமர்சனம். 2 அமைச்சர்களும் பத்திரிகையாளர்கள் தைரியமாக விஜய் சார் மாதிரி இல்லாமல் பத்திரிகையாளர் எதிர்கொள்கிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க, விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது சிலிண்டரு இன்னும் என்னாச்சு தெரியல, 2500 என்ன ஆச்சுன்னு தெரியல, 4000 வேலையில்லா பட்டதாரிகளுக்கு என்னாச்சு தெரியல, வேலை வாய்ப்புகளுக்கு இன்னும் பெருசாக முன்னெடுத்த மாதிரி தெரியல, சட்ட சிக்கல் இருந்தது. அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போ ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், இபியில் இல்லை மருத்துவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். அதெல்லாம் அது நிலுவையில் இருக்கிறது, இல்லை சட்ட போராட்டங்களுக்கு நிலுவையில் இருக்கிறது, திமுக ஆட்சி காலத்தில் செய்யாமல் விட்டது, அதை கண்டினியூ பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தவிர்த்து சொல்லும்படியாக எதுவும் கிடையாது. சரி, சட்டம் ஒழுங்குனா கரெக்டாக அற்புதமாக இருக்கான்னு பார்த்தா இருக்கிறதுலே மோசமாக. அதாவது அமங் த மினிஸ்டர்ஸ் ஆர் அமங் த டிவிகே ஆஃபீஸ் பேரர்ஸ் விஜய் சார் தான் வந்து இருக்கிறதுலே கீழே இருக்கார் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது. அதர்ஸ் வந்து ஓரளவுக்கு மேலே இருக்கிறாங்க மற்றவங்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இப்போ முதலமைச்சர் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கில் பிரச்சனை நடக்குது. இப்போ லாக்அப் டெத்துக்கெல்லாம் வந்து சிஎம் சார் மன்னிப்பு, உங்கள் மன்னிப்புலாம் வேணாம் சார், சாரி கேட்குற ஆட்சியெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி பேசினார். ஆனால் கன்னியாகுமரியில் ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்கு, மாற்றுத்திறனாளி. அதாவது எனக்கு என்ன அந்த செய்தியை படிக்கும்போது முதல்ல வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு ஹெட்லைன் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே ஒரு படம் ஞாபகம் வந்தது. 200 கிராம் குட்காக்கே லாக்கப்பில் கூட்டிட்டு போய் அடிக்கிறாங்க தாவே காட்சியில், உயிரே போகுதுன்னா ஐயா விஜயபாஸ்கர் கட்சியிலேயே சேர்ந்துருக்காரு, அவருக்கு என்னெல்லாம் ஆகும். சுந்தர புருஷன் ஒரு படம், அதில் வந்து ஒரு டாக்டர் வந்துட்டு ரம்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டுன்னு ஏதோ காசு அதிகமாக கேட்பான், 5000 ரூபாவோ இது மாதிரி ஏதோ கேட்பாப்பில். உடனே அம்மா வடிவுகர் சேர்ந்து சிரிப்பாங்க. டாக்டர் என்னென்ன இல்லை, போன வாரம் ஊர் வைத்தியர் வந்தார், வைத்தியர் வெறும் 50 ரூபா தான் கேட்டார், லிவிங்ஸ்டன் தான் கதாநாயகன் கடிச்சிட்டாப்புல தொண்டலை காதலெல்லாம், நீ 500 ரூபா 5000 ரூபா கேட்குற, உன்னை எங்கெங்கெல்லாம் கடிக்க போகிறானோ அப்படின்வாங்க. டாக்டர் பயந்து ஓடி போயிடுவார். அந்த மாதிரி 200 கிராம் குட்கா வச்சுருந்தாமே ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு போய் வச்சு பொலன்னு பொழந்து மேலே அமிச்சிட்டிங்க. இப்போ இன்றைக்கி வந்து கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவர் குட்காலாம் இவருக்கு வேண்டப்பட்ட பொக்கிஷமே ஐயா விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் குட்கானா பிடிக்கும். இப்போ பார்க்கணும், அப்போ சட்டன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். விஜய் சார் அதை பற்றி எதுவுமே வாயை திறக்கல. மூதாட்டி ஒருத்தர் பழவேற்காடு கிட்ட நகைக்காக கொலை செய்யப்பட்டார். மாதிரி அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கனிமொழி அவர்கள் பாலியல் சீண்டல் சொந்த தாவேக்கா ஒன்றிய செயலரே பண்ணுறாங்க. கிருஷ்ணராயபுரம் பக்கத்தில் இருக்க கூட ஒரு ஒன்றிய செயலர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு பதிவு பண்ணலன்றாங்க. அப்போ தாவேக்காவுக்கு ஒரு சட்டமும் மற்றவர்களுக்கு வேறு ஒரு சட்டமாகவும் இருக்குது. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நம்ம இப்போ இவ்வளோ பேசிட்டு வரோம். அதாவது 2 மாதம் தான், 2 மாதம் முடியல, அதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஓட்டைகள், அங்கங்கே பிரச்சனை. ஒரு அதிகாரியை வந்து கெட்ட அதிகாரி சொல்கிறீங்க, அப்புறம் அந்த அதிகாரி என்ன பண்ணுறீங்க, நீங்களே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடுறீங்க அருண் ஐயாவை, அப்புறம் நீங்களே மாற்றிட்டு பார்த்திங்களா மாற்றிட்டீங்க, எதுக்கு போடுவானே அப்புறம் எதுக்கு மாற்றுவானே, உங்களுக்கு வேலை தெரியலையா இல்லை தெரிஞ்ச மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா. அதுக்கப்புறம் உமாநாத் அவர்கள், அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் நல்லா தெரியும் ஊருக்கு எல்லாருமே வந்து கான்ட்ராக்டுக்காரங்க லஞ்ச லாவணத்துக்கு பேர் போன அமைச்சர்களோட நெருங்கி பழகக்கூடியவர். அதிமுகலையும் நெருங்கி பழகினார், திமுகலையும் நெருங்கி பழகினார், தாவேக்காலையும் நல்ல ஒரு பசையுள்ள பதவிக்கு போட்டோன்னே இப்போ மாற்றுறீங்க. ஏன் போடும்போதே தெரியாதா?
ஒரு ஹோம்ஒர்க் பண்ண மாட்டிங்களா? யார் என்ன ஏது, இவர் மீது விமர்சனம் இருக்கா இல்லையா, நல்லவங்களா கெட்டவங்களா, சம்மந்தமே இல்லாமல் தேர்தல் ஆணையரை போய் ராஜினாமா பண்ணுன்னு அழுத்தம் போகிறீங்க. அது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு, உங்களால் அதை அப்படி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்லி அவங்க இன்னும் ராஜினாமா பண்ணலை, யாருக்கு அசிங்கம்? இல்லை அவங்க திருப்பிக்கிட்டாங்க உங்களை, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அந்த நிர்வாக சீர்கேடும் இருக்குது. ஸ்கூலில் போயிட்டு பாட்டு பாடுறீங்க, விஜய் சார் இது போடுறீங்க. இப்போ விஜய் சார் சிஎம் முதலமைச்சராக மாறுவேட போட்டியிலலாம் குழந்தைங்க கலந்துக்கிறாங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பாருங்கள் விஜய் சார். ஐயா திருவள்ளுவர், ஷேக்ஸ்பியரை, வில்லியம் ஷேக்ஸ்பியரை, வீரபாண்டிய கட்டபொம்மனை, காந்தியடிகளை, பெரியாரை, அண்ணாவை. பெரியார் அண்ணா கூட நிறைய பேர் வேஷம் போட மாட்டாங்க ஆக்சுவலாக, அது ரொம்ப ரேரு. மோஸ்ட்லி இது மாதிரி தான் போடுவாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி. அவர் சோழ பேரரசருக்கு ஈக்குவலாக நம்ம கொல்லுப்பாட்டைனா கல்லணையெல்லாம் கட்டிக்கிறார் இவர் இப்போ 2 மாதத்தில். அதனால் இதெல்லாம் நடக்குது. அந்த கால கொடுமைன்னு சொல்லுவார் ஐயா சீமான் அண்ணா. அது மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ சிபிஐயை பொறுத்தளவில் சிபிஐயால் 2022 திமுகவோட சேர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியுது. ஸோ இப்போ திமுகவோட பயணிக்க முடியுதுன்னா ஏன் தாவேக்காவோட பயணிக்க முடியல? அந்த அளவுக்கு தாவேக்கா மோசமாக இருக்காங்களா திமுகவோட? கரெக்டான ரொம்ப துல்லியமான ஒரு கேள்வி இது. இவங்களோட பயணம் பண்ண முடியுது. இவங்கன்னா நீங்கள் சிபிஐ சிபிஎம்மில் இருக்கீங்கன்னா முதலமைச்சரை பார்க்குறது வந்து உங்களுக்கு சுலபம். அதாவது ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்குறது, இல்லை அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறதுனா இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அவர் வந்து என்கேஜ் பண்ணுவார் உங்களை. இது வந்து திமுகவோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது கலைஞர் அவர்கள்கிட்ட 2G பற்றி கேட்கணும், கனிமொழி அவர்களை பற்றியும் ஆராஜாவோட இன்வால்மெண்ட்டை பற்றி கேட்கணும், இதுதான் பேட்டின்னு சொல்லி கேட்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது இதுதான் சப்ஜெக்ட்னும் போது ஐயா சண்முகநாதன் வந்து என்னங்க தலைவர்கிட்ட இப்படியா, இல்லை சார் கேள்வி இதுதான் நீங்கள் சொல்லிடுங்கன்னா நிறைய இடத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த பேட்டியை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க என்கேஜ் பண்ணுவாங்க திமுகவில். அவங்க மீதே ஒரு விமர்சனம், அவங்க மீதே ஒரு குற்றச்சாட்டுனாலும் பத்திரிகையாளரை பார்த்து திப்பின்னு ஓடுற கலாச்சாரம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடையாது. அதிமுக வந்து பத்திரிகையாளரை ரொம்ப நெருக்கமாக வச்சுக்க மாட்டாங்க. திமுகனா நெருக்கமாக வச்சுக்குவாங்க, தேவைப்பட்டால் கைதும் செய்வாங்க திமுக. அதிமுக எப்படின்னா வந்து இந்த மிரட்டுறதோடு சரி, அதாவது சேனலை தூக்குறது, அப்புறம் ஓனர்கிட்ட பேசுறது, பெருசாக கண்டுகிட்ட மாதிரி இல்லை, அவங்க பாட்டுக்கு ஆப்ரேட் பண்ண விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா ஒரே ஒருத்தர் தான் அதை சீரியஸாக எடுத்துக்குவாங்க. அவங்கள பற்றி எதுவும் போட்டுக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா இதை பண்ணிட்டாங்க, ஒன் ஓலி கவ். நீங்கள் அதிமுக பற்றி என்ன வேணால் திட்டலாம், அதிமுக அமைச்சர்கள் பற்றி என்ன வேணால் எழுதலாம், அதிகாரிகளெல்லாம் வச்சு செய்யலாம். அதிமுக பீரியடில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. காவல்துறையெல்லாம் வந்து அவங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ காவல்துறை தான் நிறைய நேரத்தில் வந்து ப்ரெஸ்ஸை வந்து டைட் பண்ணுறது. அதாவது நிறைய என்ன நடக்குதுன்னா, முன்னாடியெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸு, அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தீங்கு, அரசியல்வாதிகளோட போக்கு, அப்புறம் இந்த மாயோயிஸ்ட்டு இந்த மாதிரி, இல்லை வேறு யாருன்னா வந்து இங்கே மூளை செலவை செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் கியூவு இதெல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எந்த யூடியூபர் என்ன பேசுகிறாப்புல, எந்த டிவியில் என்ன வருது, இதனால் அரசுக்கு கெட்ட பேர், இதை தான் இன்டெலிஜென்ஸ் வேலையாக பார்ப்பேன். இது டிஐபிஆர் வேலை. இது வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டைரக்டரும் அதுக்கே ஒரு ஜேடி ஒருத்தர் இருப்பார், ஜாயின்ட் டைரக்டர், ஸ்க்ரூட்டினி இல்லை ரெஃபரன்ஸ் பார்க்குறவங்க, அவங்க பார்க்குற வேலையை இப்போ ஐபிஎஸ் அதிகாரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது நடக்குதுன்னு எப்படி சொல்கிறீங்க? இது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது. ஏங்க இப்போது பேரை சொல்லி சொல்லுவோம், சவுக்கு சங்கருக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கு காரணம் என்ன? எதுக்கு சவுக்கு சங்கர்னா குண்டு வச்சார்? சரி, அவரோட கருத்துக்களோட இல்லை அவரோட விஷயங்களோட எனக்கு ஒரு சிலது உடன்பாடு இருக்கும், ஒரு சிலது உடன்பாடு இருக்காது. அவர் வந்து இன்றைக்கி வந்து பாப்புலாரிட்டியில் மேலே இருக்காப்புல. அதே மாதிரி மாரிதாஸ் அவர்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களோட கருத்துக்கள் வந்து உங்களுக்கு எப்போனா கோபத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தாவேக்கா உட்பட இவங்க பேசுகிறதுல எதுவுமே துளி கூட உண்மை இல்லையா? நீங்கள்லாம் அப்படியே அப்பற்பட்ட இருக்க ஐயா மகாத்மா காந்தி மாதிரி அரசியல் பண்ணுறீங்களா? அப்போது இது வந்து ஜனநாயக சுதந்திரங்க. ஒரு நாட்டில் ஒரு அவலம், ஒரு கேவலம், ஒரு ஊழல், லஞ்சம், வாரிசு அரசியல், போங்காட்டன்றது என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துருப்பார், 10 கோடி ரூபா கொடுத்து ஒருத்தர் சீட்டு வாங்கி போயிடுவார். கேட்டால் நான் லாட்ரி வியாபாரம் பண்ணுறேன், எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் வந்து பண்ணையார் குடும்பம், அப்புறம் எங்கள் அப்பா வந்து டிஸ்டிலரி வச்சுக்கிறாரு, எங்கள் குடும்பத்தில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வச்சுக்கிறோம். அப்போ ரோட்டில் போஸ்டர் வச்சு ஓட்டினவங்க, கட்சிக்காரனுக்கு போனவங்க, அவங்க நிலைமை என்ன? இப்போது அந்த மாதிரி அரசியல் தான் இங்கே முக்கியம். இப்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது சிபிஐ சிபிஎம் வந்து ஏன் ட்ராவல் பண்ண முடியாதுன்னா,
இந்த ஆக்சஸ் இருக்குது பாருங்க, இந்த காமன் பீப்புள் போய் பேசுகிறதோ கொள்றதோ வந்து விஜய் சார் கிட்ட கிடையாது. விஜய் சார் கூட்டணி தலைவர்களை பார்த்து பரஸ்பரமாக பேசுகிற மாதிரி எத்தனை காணொலி பார்த்தோம், ஒன்று பார்த்தோம். அது கூட அன்னைக்கு ஆல் இண்டியா லெவலில் தாவேக்கா முயற்சி எடுக்கிறதா, தாவேக்கா ஒரு புதிய அணியை உருவாக்குதா, நியூ இந்தியா அலைன்ஸ் வருதா, தாவேக்கா அங்கத்தில் காங்கிரஸ் சேருதா, இல்லை காங்கிரஸில், இப்படி தான் தாவேக்கா மையமாக வச்சு போச்சு. மற்றபடி விவசாயி பிரச்சனைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்களை கூப்பிட்டு எதனா பேசுனீங்களா, இல்லை தொழிலாளர் பிரச்சனைக்கு சிபிஎம்மை கூப்பிட்டு எதனா பேசுனீங்களா, இல்லை சாதிய பிரச்சனைகள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, முன்னாடி என்ன வழக்குகள் நிலுவை இருக்குது, எதனா கூப்பிட்டு விசிகாவை கூப்பிட்டு தொல் திருமாவளவன் கூப்பிட்டு எதனா பேசியிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. அவங்க தேர்தலுக்கு உண்டானதை வச்சு பேசுறது தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அண்ணா அறிவாலயத்தில் அந்த ஆக்சஸ். பட் என்ன அங்கே பிரச்சனை, அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணின்னு வரும்போது எனக்கு கிடைத்த தகவல், ஐயா சபரீசன்லாம் தலையிட்டு அதிலெல்லாம் வந்து பேசினார், அவரோட போக்கு வந்து ஒரு சிலது சரியில்லை, அவர் அதே மாதிரி வண்டி எடுத்துகிட்டு பயணம் பண்ணார் தேர்தலுக்கு முன்னாடி, சவுத்துலலாம் போனார். இதெல்லாம் வந்து கூட்டணி தலைவர்கள்ட்ட நல்லா போகலை, இது நல்லா இல்லை. எதுக்கு முக ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அந்த மரியாதை, கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது. தலை இருக்கும்போது வாள் ஆடவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது, திமுகவுக்கு அடுத்த இளைஞர் தலைமுறை அது ஆட்சி கூட்டணி. யார்? ஸ்டாலின் அவர்கள். திமுக கட்சி அப்படின்னு வரும்போது ஆட்சி கூட்டணி ஸ்டாலின் பார்த்துக்கிறாரு, கவர்மெண்ட்டை அவர் பார்த்துக்கிறாரு. கட்சியை மேம்படுத்துறது, கட்சி நிர்வாகிகளை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது, இளைஞர்களை ஊக்குவிக்கிறது, ஐடிவிங் அப்படின்னும் போது ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் சாய்ஸ் வந்து உதயநிதி ஸ்டாலின். அவ்வளோதான், பீரியட். ஏன்னா இது வந்து சிஸ்டமேட்டிக்காக அவங்க இவால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ கனிமொழி அவர்கள் வந்து வேணால் அந்த பெண்கள் சம்மந்தமாக இல்லை மகளிர் அணி அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த பார்ட்டிலையோ, அதாவது அவங்க அண்ணனோ யாரும் அதை ப்ரொமோட் பண்ணலை. ரெண்டு அண்ணனுமே ப்ரொமோட் பண்ணல தன்னோட சகோதரியை. கட்சிக்காரங்களும் யாரும் போய் கனிமொழி கூட வந்து நீங்கள் தான் அடுத்து அப்படின்லாம் பண்ணலை. ஒரு சிலர் அவர்களோட இதுக்கு வேண்டி அதை பேசுகிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து, ஏன்னா உள்ளபடியே பார்க்க போனால் அவங்க வந்து மனிதாபிமானம் கொஞ்சம் இருக்கிறவங்க கனிமொழி அவர்கள். அதனால சரி இவங்களும் ஒரு சாய்ஸாக இருக்கணும்னு பேசுகிறாங்க. பட் கட்சி திமுகன்றது அது ப்ரொஜெக்ட் பண்ணல. அப்போ நீங்கள் தேவையில்லாமல் கனிமொழியை ஒரு ஃபோர்ஸாகவோ, சபரீசனை ஒரு ஃபோர்ஸாகவோ, இது மாதிரிலாம் பண்ணும்போது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செய்கிற அது டிஃப்யூஸ் பண்ணுற வேலை. அப்போது இந்த சிக்கல் இருக்குது பாருங்கள், இந்த சின்னவர் பெரியவர் இதுக்குள்ளே இந்த கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்லாம் போய் பேசும்போது அவங்களுக்கு ஒரு சில மனக்கசப்புகள்லாம் இருந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னும் போது, இந்த அண்ணாமலை படத்தில் வந்து 1 கோடியோ 3 கோடி ரூபா சொத்தை 10 கோடி 20 கோடி விற்று வாங்கின ஒரு புத்திசாலியை பார்த்திக்கிறேன் நான் இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தை ஏற்றி விட்ருவாப்புல, விலை போகாத ஏலத்தை. அந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்காம விலையை ஏற்றி விட்டு திமுக கூட்டணிக்கு அனுப்பிச்சி விட்டார். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, திமுகவை தான் அதிமுக டார்கெட்டாக பார்த்து என்ன பண்ணுச்சு, திமுகவுக்கு பலம் கூட்டணி. அப்போ அந்த டிஎம்டிக்கு அங்கே போனோன்னா ஒரு 10 சீட்டு போனோன்னா கூட்டணியில் உரசல். ஆல்ரெடி நான் முந்தைய சொன்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை. அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சீட்ஸில் பிரச்சனை. ஆனால் இப்போ பார்க்கும்போது அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க ஒண்டி தான் இருக்காங்கன்னா, விஜய் சார் வந்து பிரேமலதா விஜயகாந்த் மேடம் மேலெல்லாம் ஒரு லைட்டாக ஒரு பயம் இருக்கும் சார். அவர் வந்து எதிரில் வந்து பேசும்போது அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி இருந்தால் சார், அவருக்கு உண்மையாக சொல்லணும்னா லேக்ஸ் கான்ஃபிடென்ஸ். யாருமே வந்து அவர் வந்து மனசார அப்படி நட்பு பாராட்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஐ எம் வாட்சிங் ஹிம் ஃபார் த லாஸ்ட் 2 years, மை சீஃப் மினிஸ்டர். மேன் ஆஃப் வெரி லெஸ் வேர்ட்ஸ், மீனிங் கேட்டுக்கிறது, மனசில் இருக்கிறது சொல்கிறது இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. பெண்ண வேண்டிய நேரத்தில் நான் கேட்குறேன், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்டு நான் கேப்டனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவரோட இது வந்து இல்லை, போயிட்டு நீங்கள் கூட்டணியில் வாங்க, இல்லை உங்களுக்கு என்ன தேவை நான் செய்கிறேன் கொள்கிறேன், தேர்தல் முடிஞ்ச பிறகும் சரி தேர்தல் முடிஞ்ச சரி, மனசார பேசின மாதிரி தரவுகளே கிடையாது. இவங்க தான் நான் நினச்சா தம்பி வந்து எனக்கு செஞ்சிருப்பாப்பல, நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டே உக்கான்னு இருக்கா. திமுக அளவுக்கோ அதிமுக அளவுக்கோ தாவேக்கா தாராளமே கிடையாது. இப்போ நிறைய பேர் போகிறாங்க இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு உள்ளாட்சி தேர்தல் முடித்தோன்னே போனவங்க எத்தனை பேர் திருப்பி வேறு கட்சிக்கு போகிறாங்கன்னு ஒண்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா, விஜய் சார் கட்சியில் போய் சேர்ந்தால் ஆளுகிற கட்சி நமக்கு ஒரு 4 விஷயம் நடக்கும்னு போகிறாங்க. அது நடக்கலைன்னு திருப்பி மறுபடியும் பழைய கட்சிக்கு போயிடும். வியாபாரம் வருமானத்துக்காக தான் இந்த கூட்டம் போய் சேரும். ஒரிஜினலாக தாவேக்காரங்க அவங்கள விட்டுட்டா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பிரச்சனையே கிடையாது.
இப்போ அங்கங்கே வந்து இப்போ பிரச்சனை வருது. ஒன்றிய செயலாளருக்கு தெரியாமல் நீ எப்படி மாவட்ட இணை செயலாளரை நீ எப்படி கூட்டம் போடுவ, இல்லை நான் இளைஞர் நீ அமைப்பாளர் அதையே ஒன்றிய செயலர்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு தாவேக்காக்குள்ளே இப்போ நிறைய இடத்துல பிரச்சனை வருது. இதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து ஐயா ஒரு லெவலுக்கு மேலே ஐயா ஆனந்தாலேயோ அவங்களெல்லாம் சரி செய்ய முடியாது. இவர் தலைமை கூப்பிட்டு கண்டிக்குதுன்னா அது பயம் வேறு. இன்னொன்று அம்மையார் ஜெயலலிதா வந்து இதுக்கெல்லாம் ஆள் போட்டு வச்சுருந்தாங்க. ஒழுங்காக இல்லைனா அம்மா கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கார்டன்லேருந்து கேட்டால் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன், உன் மேலேயும் தப்பை எழுதிடும், உன் மேலேயும் தப்பை எழுதிடும், அப்புறம் அண்ணனை தப்பாக நினைக்காதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட போகிறேன் இருந்தாலும் சொல்லிட்டு அப்புறமா டீ கடையில் அந்த 2 பேர் நின்று அண்ணன் இவரு தப்பாக பேசிட்டு அவன் 2 பேரும் ஒன்றா போயிடுவாங்க. மாறி மாறி மனு கொடுக்கும். இதெல்லாம் லாய்ட்ஸ் அவை சண்முக சாலையில் நடந்திருக்குது. தாவேக்கால இந்த மாதிரி ஒரு சினாரியெல்லாம் கிடையாது, இந்த அனுபவம்லாம் கிடையாது. அதனால் இந்த சிபிஐக்கு வந்து திமுகவோட சிபிஎம்க்கு பயணம் பண்ணுறது ஈஸி, பேச்சுவார்த்தைகள் கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம். ஆனால் தாவேக்கால அது கிடையாது. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.